அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஸோ அருட்பெருஞ்சோதி அகவல்ன்ற போது மயில் இது ஆடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க. மயில் அகவும் அகவும்னா கத்துறது, அதோட குரல். ஸோ அது எப்போ கத்தும்? மழை வரும், மேகம் அதோட ஜெனரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது கூட கத்துமா? அது எனக்கு தெரியாது. இப்படி சொல்லியிருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா, மழை வர்ற அந்த கார் மேகம் அந்த இது இருக்குல்ல, அது மழை பொழியிற நேரம் வந்துச்சுன்னா அது சந்தோஷத்துல அது விங்ஸ் இது பண்றதா, அந்த மாதிரி நேரத்துல கரெக்ட் மாத்தி சொல்லிட்டேன். அது வந்து விங்ஸ் வந்து அப்படியே டான்ஸ் ஆடும், விங்ஸ் விரிச்சு அந்த தோகையை விரிச்சு, அதை வந்து நான் அகம்ன்றதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட நம்ம உள்ள எப்படி இப்படிலாம் அவர் வியப்பான இதுவோ எனக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றது. சரிங்களா? ஆரம்பத்துல அருட்பெருஞ்சோதி அகவல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, 4 தாட்டி சொல்லி ஆரம்பிக்குது அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. ஏன்னா எங்க சிவா அப்படின்னு எங்க அவர் அகிவருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரோட பேர் வரும்? ஒரு உள்ள இருந்து நம்ம பேசுறோம் அப்படின்ற போது யாருக்கு எது கம்யூனிகேஷன், அந்த காலிங் 1 2 3 மைக் டெஸ்டிங் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஆகும்ல, இவர் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி ஆகுது. சரிங்களா? அதான் நான் என்ன சொல்றேன்னா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வரும்போது அது மகாமந்திரம் வள்ளலார் சொல்றீங்க. கரெக்டுங்களா? அதை நான் இவங்க விழுப்புரம் வள்ளலார் அந்த குரூப் இருந்துச்சு, அந்த குரூப்ல அது நிறைய பேர் இருக்காங்க. விழுப்புரம் ஆளு மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா விழுப்புரத்துல ஒரு ஆளை வந்து ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்ற அவர் இதே நிர்வாகிக்கிறாரு. அவர் வாயில என்னையும் ஒரு நிர்வாகின்னு சொல்றாரு. அது எதனால சொல்றாருன்னு தெரியல. சரிங்களா? ஸோ அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஃபர்ஸ்ட் 4 வாட்டி போடுறதுக்கு வந்து சிகாமந்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? ஏன்னா அது கரெக்டா அந்த இது வரணும்ட்டு அப்படியே யோசிக்காம சொல்லல. ஏன்னா சிகான்ற போது நான் சொல்லுங்க, வள்ளலார் சித்த சிகாமணியே அப்படின்னு வரல. அப்போ சித்த அப்படின்னும் போது நம்ம என்னன்னு ஓரளவுக்கு தெரியும், மணின்னும் போது நம்மளுக்கு தெரியும். சிகா விலகம் சொல்லியிருப்பேன், ஏன்னா தெரியாதவங்க கேட்பாங்கல்ல, அவங்களுக்கும் தெரியும். சுத்த சிகாமணினா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தெரியும்னா மற்றவங்களுக்கும் தெரியணும்னு தான். எனக்கும் தெரியணும் பாடம். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ரொம்ப லைட்டாக தான் ஏதோ தெரியும் போது ஞாபகப்படுத்திப்பேன், கொஞ்சம் எடுத்து சொல்லும் போது. அப்புறம் கொஞ்சம் நேரம் மறந்துடுவேன். நல்ல கருத்தை மட்டும் எடுத்துப்பேன், எனக்கு அடுக்கடுக்கா சொல்லலாம் மறந்துடுவேன். அது தெரியாது அந்த அளவு. சித்தம் அப்படின்னும் போது நம்மளோட அறிவுநிலை சம்மந்தப்பட்டதான் இருக்கு. சரிங்களா? மன லபத்துல சித்தி அப்படின்றதுல அந்த மாதிரி அந்த சித்தியை வந்து எப்படி வந்து நம்ம சத்தியை ஒழுங்கா யூஸ் பண்ணி நம்ம அந்த இதை வர வைக்கிறோம், சித்தியை ஏற்படுத்துறோம். உதாரணத்துக்கு வள்ளலார் சொன்ன சித்திகள் எப்படி படுத்துது, ஏழைகளுக்கு உதவுறது. சரிங்களா? ஸோ அதை பண்ணனா யார் இறங்குறாரு? அது வந்து சித்தி. சரிங்களா? அப்போ இது வந்து எப்படி சாத்தியப்பட்டுச்சு உங்களுக்கு? அறிவு சம்பந்தமான விஷயம் உள்ளது, ஞான சம்பந்தமான விஷயம் தானே. கரெக்டா எப்படி வந்து அன்பெடு வலையில வந்து அன்பு கருணை அந்த தயையெல்லாம் ஓங்க வச்சு கொண்டு தான் அந்த அருள் வந்து நமக்கு அந்த சித்தி வந்து இறங்கி நம்மளுக்கு தன்னால அந்த ஆற்றல் எல்லாம் வந்து நல்லா அந்த உணர்ந்து நம்ம உங்கத்தை அடைகிறோம், ஆனந்தம் அடைகிறோம். ஸோ சித்தோன்றது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டார்கெட்டுக்காக வர வைக்குது. தவறு செய்யணும்னு ஏதோ ஒரு இது அப்படியே அலைச்சல் வந்தாலும் உள் மனசு நம்ம வந்து கரெக்டாக நம்மளை அந்த அகம் சொல்கிறோம்ல, என்ன ஆன்மீகன்றதே ஆன்மாவை மிகப்படுத்துறதுன்னு தான் ஆன்மீகன்றாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஆன்மா வந்து ஸ்டெடியாக ஆயிடுது. அந்த இது என்ன தவறு செய்யாத அளவுக்கு நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கிறது. அந்த ஆன்மா தூய்மை விடுறதுக்கு நல்ல இதெல்லாம் தான் நம்மளுக்கு பக்கபலமாக நம்ம இதை செய்யறதெல்லாம் அது நல்லா தூய்மை பெற்று நல்ல பாவத்தை நீக்கிடுது. ஸோ அதனால என்ன பண்ணுறது, நம்ம பொதுவான லெவலு சரிங்களா, ஒரு மகா லெவல்ஸில் இருக்கும்போது தனிப்பெருங்கருணை வச்சு நம்ம சொல்கிறது. சரிங்களா? அது வந்து சிகா லெவல்ஸில் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த தனிப்பெருங்கருணைன்றது தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம்.
ம். ஸோ அதனால வந்து இந்த அகவல் படிக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி நிலைமை இருக்குன்னா, ம். நீங்களும் வந்து அந்த சிகா அந்த இதுக்கு வந்திருக்கணும். ம். சரிங்களா? சிகரத்தில், அதாவது ம். நம்ம மலை ஏறும் போது வந்து உங்களுக்கு அதோட உச்சி எப்படின்னு சொல்லுவோம், ம். சிகரம். ஆமா. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இது. ஆன்மீகத்துல இது சிகரமா? ஆமாம். ம். இந்த சிகரத்தில் வந்து ம். கடவுளும் நம்மளும் ஒரே இடத்துல இருக்கும். ம். சரிங்களா? ம். இப்போ ஒரு என்ன ஒரு ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னா, ம். 2 குவாண்டம் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ம். ஆப்ஜெக்ட் வந்து ம். ஒரே இடத்துல வந்து நிலை கொள்ளாது, ம். அது பிரிச்சு விட்டுரும் ம். அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ம். அதுக்கு வெவ்வேறு இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ம். ஆனா ம். ஒரே இடத்துல இருக்கக்கூடியது எப்போ? ம். ரெண்டும் ஒரே இயல்பு வந்து கரெக்டா ரெண்டுமே ஒண்ணா சேர்ந்து. பிரியாம இருக்கணும். அதான் எப்படி இருக்குது? அதான் அதான் கடவுளோட இயல்பே நம்ம மாறணும், அப்பதான் புரியாம இருக்கணும். இடம் தரணும். ம். சரிங்களா? அப்புறம் நடந்துடணும். ம். அதுதான் க்ளூவான் அப்படின்வாங்க. ம். சரிங்களா? ம். அந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்ப இடம் தரணும்னா நம்ம வந்து இந்த இயல்பெல்லாம் அவருடைய இயல்பை வந்து நம்ம ஆள ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து அப்போ கரெக்டா. அதுக்கேற்ற அது பேர் தான் குரோமோடைனமிக்ஸ். அவரே வந்து அதுவாக இருக்காரு. அதான் அதான். சரிங்களா? ம். அவர் அதுவாகவும் இருக்காரு, பொதுவாகவும் இருக்காரு. அதான் அதான். சரிங்களா? ம். ஸோ அதில் தான் அருட்பெருஞ்சோதி வந்து சிகா ம். அவர் ஒரே நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. ம். சரிங்களா? இப்போ மற்றவங்க கிட்ட சொல்லும் போது மகாவை எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து அடையாதவங்க கூட அடையக்கூடிய லெவல்ஸுக்கு கால் பண்ணி இது பண்ணுறது. ம். இப்போ ஓரளவுக்கு மேலே வந்தவங்க, ம். சரிங்களா, ம். லைட்டை காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்போ வந்து ஒரே இதில் நீங்கள் ட்ராவலாக வரீங்க, 2 பேரும் ஒரே நிலைமையில இருக்கீங்க. ம். ஆ? அப்போ அதுக்கேற்ற பசங்க வந்து உங்களுக்கு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாது? பசங்க நல்லா கிடைக்கணும் தான். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்ல போகிறார் நம்மளுக்கு, பசங்க கிடைக்கணும் அப்படின்றதுக்காரு. ம். ஏன்னா ம். இங்கே இருக்கிறவங்க எப்படி மயக்கத்தில் இருக்காங்க, ம். மலம் கலந்த மயக்கத்துல போயிடுறாங்க. மலத்தோடயே இருந்துட்டு மயக்க நிலையில போகான்ற மயக்கத்துல விழுந்து. யார் யார் சொல்கிறீங்க? நாம தான். யாரை குறித்து சொல்கிறீங்க? என்னவா? இந்த எடுக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க, ம். சரிங்களா, ஆமா ஆமா. சில வருஷங்களை கேட்குறவங்க நம்ம கிட்ட இருந்து, சரிங்களா, அவங்களாம் எதிர்பார்த்து ஏதோ வெயிட் பண்ணிருக்காங்க. மனுஷ சக்திகளை வந்து உருவிட்டு இருக்காங்க, சில வருஷம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, சின்ன பசை சின்ன சக்தி ஏற்படுமா? வர்றது சின்ன சின்ன அவங்களுக்கு பசை விஷயத்துல கிடைச்சிருச்சா? அடிமைப்படுத்திடுறாங்க. அப்புறம் அவங்க எங்க அவங்களும் பசை இருக்குதா? ஆன்மாவை மிகப்படுத்துறது, ஆன்மாவை வந்து சக்தியா நல்லா அது இருக்கிற சக்தியை வந்து. அதெல்லாம் சுக்கிலம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு திரள் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு வடலரும் ஒரு இதில் சேர்த்துருக்கு. ம். ம். இந்த இது ஒரு ஸ்லாங் ஓடும் போது ம். ம். சுக்கிலம் எல்லாம் பந்தித்து ஒரு திரள் ஆயிடுன்னும் போது ம். உங்களுக்கு என்ன தோணுது? அதான். ஊத்து ஊத்து சங்கையை நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது ம். நம்ம வெறும் நம்ம உடம்ப வச்சு ஊதிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பந்தம் அது ஒரு வகை. ஆமா. சரிங்களா? இன்னொருத்தரோட சுக்கிலம் வந்து ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு சுகத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ம். அது எப்படிப்பட்டது? சாப்பாடு சோற்றானே சோற்றுணும் அப்படின்ற மாதிரி ம். ஃபர்ஸ்ட் அவனுக்கு சோறு போட்டால் அந்த தாது தத்துவம்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சு அவனுக்கு சுக்கிலம் ப்ரொடியூஸாக போகுது. அதான். சரிங்களா? அப்போ வந்து நீங்க கை வைக்காம கை வைக்கிறீங்க, ம். அந்த பந்தித்து எல்லாம் ஒரு திரள் ஆயிடும் போது வள்ளலார் எத்தனையோ பேர் சோறு போட்டு. ஆமா. சரிங்களா? என்னன்னா காம கிளர்ச்சியை உண்டு பண்ணி காமத்தோட காமமா அந்த லேகியம் வித்து அந்த மாதிரி ஆளுங்களாம் கிடையாது. லேகியம் விற்கிறது இல்லாம, லேகியம் இல்லாம என்னென்ன சிலுமிஷம் வேலை செய்யணுமோ அத்தனை சிலுமிஷம் வேலை செய்து அந்த ஒரு வழியை ஃபாலோ பண்ணி அதுதான் வந்து நல்லதுன்ற மாதிரி போறாங்க. அதுதானே அன்பே சிவம். அப்படியெல்லாம் வாழ்ந்தா எல்லாம் வந்து அது வரமுறைப்படுத்துனது அப்புறம். ஆனா இது வந்து ஜனத்தொகை வள்ளலார் எப்பயும் டச் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க அந்த இதை வாங்கணும், பிட்ஸ் வாங்கணும் நீங்க. கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து அவர் டெஸ்ட் பண்ணினே இருந்தனோ என்னவோ எனக்கு வந்து கரெக்டாக நான் லெவல்ஸ்க்கு தாண்டும் போது எனக்கு அந்த இதை பிச்சை கொடுக்குறது. சரிங்களா? நான் அதை விளையாடக்கூடிய தன்மையை ஏற்பட்டு. சரிங்களா? ஆட தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, நீ வந்து விளையாடணும். அது ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு மாதிரி தெரியும், பட் அந்த விளையாட்டு தான் நம்ம விளையாடவே தெரியல. பிராக்டிஸ் எடுக்கிறோம்ல, நம்ம விளையாடி விளையாடி பார்த்து பிராக்டிஸ் எடுத்து அப்புறம் தானே நல்ல சுகத்தை. அதான் அது எப்படி பண்றது, நீங்க சுக்கிலோ இல்லான்னும் போது சுக்குன்னும் போது என்ன அர்த்தம் உங்களுக்கு? சுகத்தை ஏற்படுத்துற பொருள். ஆமா, சுகம். சுக்னா சுகம். சரிங்களா? சுகத்தை ஏற்படுத்துற பொருள் உங்களை வந்து அந்த நீங்க ஒரு திரள் ஆகணும். அது
ம். அப்படின்னும் போது நீங்க காட்டுவாசியா போனா அந்த எல்லாமே ஒரு திருவிழா ஆயிடுமா? ஆகாது. அப்போ எப்படி வந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் ம். சரிங்களா நீங்க எடுத்துட்டு போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ம். வள்ளலாரோட ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சு ம். சரிங்களா? அவர் வந்து பிள்ளைகள் இல்லையான்னு அவருக்கு அதான் அதான். அவரோட கொள்கைகளை சொல்ல மாட்டாங்க. லோகன்றாரு, அண்டங்கள் எல்லாம் அண்ட சராச்சரங்கள் எல்லாமே அவர் வந்து அது பசை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா அவருக்கு? அதானே. இல்ல அவர் நல்ல தசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதானே. ஸோ அதனாலதான் என்ன ஆனா பண்றோம், அவர் கல்யாணம் காட்சி பண்ணாம இருந்தோம்னா மக்கள் வந்து தடுமாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் முன் உதாரணமா கல்யாணம் பண்றது நல்லது, வாழ்க்கை இல்வாழ்க்கை நல்லது, ஆனா அது முறைப்படி பண்ணுங்கன்னு சொல்லாம சொல்லி கொடுத்துட்டாரு. காட்டுவாசி இவரு கூட்டு போய் விட்டா ஏதாவது கரத்தை தான் விட்டு இவரு என்ன நம்மள சோறு போட மாட்டாரு, நம்மள அலைய விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கூட்டு போய் சோறு போடுறவரை கூட போய் இப்படி கண்ணு கட்டாவே உங்களுக்கு வித்தையை காட்டிட்டு அப்படின்ற மாதிரி அருட்பெருஞ்சோதி அகவல் இப்படி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அருட்சிவ யாரை தேடுறீங்கன்னா அருட்சிவத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க இந்த இதுல சரிங்களா? அதனால இவர் எப்படி இருக்காருன்னா நான் சொல்லுங்க இருக்காருன்னு செக் பண்ணிக்க கரெக்டா. முந்தானத்து அதுலயே சொன்னேன், நீ முந்தானத்து கிளாஸ்ல நேற்று முந்தானத்தை சொன்னேன். நம்ம அடுத்தது சிவ இதை பத்தி தனி நான் சிவ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல இருந்தோம். நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வாடிக்கை இது யாரை கேட்கறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சொன்னேன் இப்ப அகவல்ல எல்லாமே கலந்து வரும். ஆமா தூக்கிடாம எனக்கு அவங்கள உற்சாகப்படுத்துறது எனக்கு ரொம்ப ஒரு இது இல்லையா? எனக்கும் அகவலுடைய அர்த்தங்கள் ரொம்ப தெரியாது, ஒரு அளவுக்கு தான் தெரியும். அதனால நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ இந்த பாடல் கேட்கும்போது எனக்கும் வந்து ஒரு தூங்கிடாம ஒரு மேலே வரணும்னு ஒரு உற்சாகம் ஏற்பட்டுச்சு ஆரம்ப ஃபர்ஸ்ட் கேட்கும்போது சரிங்களா? எனக்கு அந்த பாப்பா ஒருத்தி அங்கே நம்ம மேட்டுக்குப்பத்தில் அறிமுகம் எனக்கு என்ன பேர் நான் சொல்லுவேன். அது வந்து ஏதோ ஒன்று இதை வருஷம் அடுத்த பேர் சொல்லுவோம். நல்ல பேர் தான். ஆன்ம பிரேமாவா? பிரேமா பிரேமா அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் அகவல் படிங்கம்மா, அப்போதாம்மா எல்லா இதுவும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் நல்லா அது படித்து நீங்கள் இது பண்ணிக்கிங்கம்மா. நீங்கள் அது படிச்சினாலே உங்களுக்கு சுத்த சிவ சன்மார்க்கம் வந்து பிடிக்கும். அது எதுக்குன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கம்மா. அது படிங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அகவல் படிங்கம்மா. எனக்கு எதுவுமே தெரியாதும்மா, அகவல் என்ன எழுதிருக்குன்னே தெரியாது, நான் படித்ததில்லை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாதும்மா. சாதாவாக இருந்தாலே நான் அந்த 4 பேஜ் படித்தாலே தூக்கம் வந்துடும். ஏன் அப்படி சொல்லிட்டாரு கேள்விப்படலாம். ஏன் அப்படின்னா ஒரே ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வருது இல்லை? ஏன்னா இது வரைக்கும் என்ன பண்ணுறது, தன்னோட ஸ்டேட்டை கொடுக்கவே கிடையாது சரிங்களா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அதோட ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வந்து சரி இருந்துக்கோணி அப்படின்றது மாதிரி அவ்வளோ இது கருணை ஏற்பட்டு தன்னுடைய இடத்தை கொடுத்துருச்சு. அதான் வந்து அருட்சிவ நெறி. அதான் அந்த புள்ள பிறந்ததுலேருந்து சுத்த சைவமா பிறந்ததுலேருந்தே வந்து அவ்வளோ நல்லா கடவுள் வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணுறது. ஆமாம் அவள் எவ்வளோ அந்த குரல் எல்லாம் இனிமையாக இருக்கும். அவளுக்கு 43 வயசு அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சொன்னாங்க வீகனிசம் பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு 10 வயசுக்குள்ளதான் வித்தியாசம். ஏன் அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சைவத்துக்கிட்ட நான் பேசும்போது அவ்வளோ சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, அவ்வளோ அழகா. பட் அவங்க சைவத்தை அந்த இது கொள்கை டார்கெட் பண்ணும்போது அவங்க வெகிடுறாங்க சரிங்களா? அதெல்லாம் உண்டு. அந்த சைவ கொள்கை இருக்குல்ல, கொள்கை தானே உங்களுக்கு. இப்போ அவங்க சாப்பிட்றது வந்து அது ஒரு கொள்கை மாதிரி இருக்கு கரெக்டுங்களா? அப்படிதானே? இப்போ அவங்க வந்து வெஜிடேரியன்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் இந்த வீகனிசம் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அவங்களுக்கு அது அந்த அளவுக்கு தெரியலன்றியா? ஏன்னா வள்ளலார் வந்து அந்த வெஜிடேரியன் பாடலை வந்து தாண்டாரு சரிங்களா? சக உயிர் வழியே தெரிஞ்சுக்கல அந்த பாடல்ல இருந்திருக்காரு சரிங்களா? அவர் ரொம்ப நாள் இருந்திருக்காரு அந்த பாடல்ல. அந்த பார்டர்ல எப்போ வந்து கிராஸ் ஆகிறாருன்றாரு இதுல சொல்றாரு இல்லையா பேருபதேசத்துல. அந்த இதை வந்து எனக்கு தூக்கி விட்டாரு அதுல இருந்து. அந்த சிவத்துக்கு பேர் தான் இவர் அருட்சிவன்னு மென்ஷன் பண்றாரு. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனாலதான் அருட்சிவ நெறி. ஆனா அந்த புள்ள ஒரு முறை நான் வந்து சொன்னதுனால சரி அவங்கள்ட்டையும் நான் ஒரு ரெக்கார்டு அவங்க என்ன பேசுறாங்க என்னன்னு பார்ப்பாங்க ஐயாவை பத்தி சொல்லி. அப்போ அந்த கொசுவை பத்தி கூட அந்த இது வரும்போது நல்லா அவங்க வந்து அந்த அளவுக்கு எந்த என்னது யானை முதல் எறும்பு வரை எல்லாத்தையும் வந்து நம்ம கருணையோட தான் பார்க்கணும். பட் அவங்களே அந்த இதுல கொசு அடிச்சிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில தெரியாம சரிங்களா? இப்படி தட்டி விடும்போது அந்த கொசு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அடிக்காம இருந்தேன் நானும், கொசுவெல்லாம் எறும்பை கூட தாண்டி தான் போவேன், எல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் நான் பார்ப்பேன்.
பட் தத்துவ சேட்டைகள்னு ஒன்று இருக்கு. அது வளர சொல்லும் போதே எனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த தத்துவங்களை ஓரளவு நம்ம அனுமதிச்சால்தான் வந்து அதை நம்ம அனுமதி வாங்கிட்டு இருக்கு போல இருக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் தடுத்து பார்ப்போம். அப்படி தடுத்தேன் சரிங்களா. அப்பயே அந்த தத்துவம் கேட்குதான்னு. ஏன்னா வேற மாதிரி தடுக்கணும் இல்லை. இனிமே பேசுற ஒரு லெவல்ஸ் இருக்கு, அடுத்தது அதட்டி பேசுற ஒரு லெவல்ஸ் இருக்கு, அடுத்தது காலில் விழுற லெவல்ஸ் இருக்கு, அடுத்தது பொருட்களை கொடுத்து வசமாகிறது லெவல்ஸ் இருக்கு, அடுத்து அந்த மாதிரி கியர்ஸ் கொடுத்துட்டே போறாரு வளர். அடுத்த கியர் போட்டே போறதா டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ் டெக்னாலஜி சரிங்களா. அடுத்தது வந்து அருள் இல்லை. சரி அவங்களால அது முடியல போல இருக்கு, எப்படி பண்ணாலும் அவங்க வசப்பட மாட்டாங்க, இனிமேட்டு உன்னோட வசம் அப்படின்றது கடைசி லெவல் சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து அருட்சி நெறி வந்து இந்த மாதிரி கியர்ஸ் போட்டு விடுது சரிங்களா. ஃபியர் பண்ணாம அஞ்சாவது நெஞ்சு என்ன பண்றாரு, அவரு தோல் கொடுத்து நம்ம குனிஞ்சவங்கலாம் எழுப்பலான்னு கருணையில படிச்சிருப்போம்ல. ஸோ அதனால அருட்சிவன் நெறி சார் இந்த மாதிரி நீங்களும் வந்து குனிஞ்சவங்களை தலை நிமிர வைக்கணும், தோல் கொடுத்து மடியில வந்து சாச்சிக்கணும். அதனால என்ன பண்ணு, காமாந்த கருத்துல இது அந்த இது கோபா இதுல கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சி அடக்கி வச்சுக்கிறதுக்கு சரிங்களா. அவங்க எப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சி இதுதான் வந்து உலகத்துல இது சுகமானது அப்படின்னு நம்புறாங்களோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் அனிமேஷன் நம்ம ஆரம்பிக்கணும் அது சரிங்களா. அனிமேஷன் வள்ளலார் இது பண்ணாரு. அவங்க தாவர வகைகளை பத்தி எங்க படுத்திருக்காரு, ஜீவகாரணங்களை பத்தி நோவர வகைகளை பத்தி எடுத்திருக்காரு. எப்படி எப்படிலாம் நோவராங்க மக்கள் பிறவி பலனை பத்தி சொல்லியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை எப்படி வந்து அதை இது பண்ணிக்கிறது, ரெக்டிஃபை பண்ணிக்கிறது எப்படி சொல்லி எல்லாரும் இவ்வளவு நாள் ஒற்றுமையா எப்படி வாழ்ந்தாங்க. அருள் சிவத்தை பத்தி சொல்லுங்க. அவர் வந்து பிரிக்கவே விரும்பல சிவத்தை கருணையில இருந்து. கருணையோட பியூரிஃபைடு ஃபார்ம் இல்லையா அருள். கருணை வந்து பொதுல இறங்குறது, அருள் வந்து தனி சிறப்புல இருக்குது சரிங்களா. அதோட பியூரிஃபைடு ஃபார்ம் வந்து யாருக்கு தருவார், எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, கடவுள் கருணை இல்லைன்ற அந்த வாழ்த்திலேருந்து அந்த நிகழ்ச்சி தொடங்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்து டார்கெட்டா அவர் விளங்கிடுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்படி பண்ண, கடவுள் கருணையானவர் தான். இந்த மாதிரி ஆளுங்களை கூட அவர் வந்து ஆல் ஆஃப் தி சேம் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கூட அவங்கள ஃபர்ஸ்ட் நீ பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு நான் பாத்து ரிசர்வ்டு கேட்டகரி நான் வந்து கரெக்ட்டா தொகுத்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப ரிசர்வேஷன்ல எடுத்துட்டு வர கேட்டகரியை வந்து நம்ம வந்து இது பண்ண கூடாது இல்ல, அவங்க டிசர்வ்டு கிடையாது அப்படின்னு நம்ம வந்து அவங்க தட்டி பறிக்க கூடாது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த சின்ன புதுலேருந்து இது எனக்கு அர்த்தம் யாருமே சொல்லி கொடுக்காமலே எனக்கு அது தெரியும். எப்படின்னா இப்போ 2 பேர் அடிச்சுன்னு உதச்சிக்கிட்டு ஏதோ சண்டை வருதுன்னு கடவுள்கிட்ட போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோ, ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறவங்கள்ட்ட யாருக்கிட்டே ஒருத்தர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோ. இப்போ அவங்க 2 பேருமே சொல்லும் போது நியாயமாக இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல ஏன்பா அவங்க நீ செய்தது அவங்க நல்லா கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க, நீ ஏன் போய் அனாவசியமாக அவங்கள அடிச்சா அப்படின்னு அப்படி கேட்டால் தானே முறை, அதுதானே நீதி. அதான் இது யாருக்கு சொல்லணும், எந்த மாதிரி ஆளுங்களையும் அவங்க சொல்லலாம். நீ வந்து என்ன பண்ற, ஏன் இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, யாராவது வேலை கொடுப்பாங்க, யாராவது பொருள் கொடுப்பாங்க, யாராவது நிலம் கொடுப்பாங்க, யாராவது வளம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன் உன் காலத்து தேவையில்லாம எல்லாத்தையும் உங்களுக்கு இழந்து போறது யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன், தோல் கொடுக்குறியா, சரி நான் உனக்கு நான் தோல் கொடுக்குறேன், நீ தோல் கொடு, நம்ம சமரசமா நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிஞ்சுக்கலாம். ஆனா யார்கிட்ட சொல்றது, யாரோ தயவுல இவங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டு பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி சொல்லாமா, எங்க அம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கே அதை சொல்லுவாங்க, பெரிய விஷயத்துல ஒரு பகுத்து என்ன சொல்றது அது என்ன, அது கேட்டா அதுக்கு விளக்கம் என்ன வருதுன்னு அதுதான் வச்சு நம்ம பேசணும். அரசியல் பேசுற இடத்துல ஆன்மீகம் பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? அரசியல் வந்து புகுத்த நினைக்கிற ஒரு கல்வி மையத்துல ஆன்மீகத்தை புகுத்த கூடாதா? ஆன்மீகம் புகுத்தணும், கண்டிப்பா புகுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி. எனக்கு ஆன்மீகத்தை புகுத்தினாதான் இந்த நாடு நகரம் உருப்படான்னு சொல்றேன் நான், எல்லா உலகமே உருப்படும். இப்போ அறிவியல்ல போயிட்டாங்க, அதுக்கு ஆன்மீக போதகர்னு சொல்லணுமா இல்ல அறிவியலாளர் வந்து அது சொல்லணும்? அறிவியலாளரும் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். பாடத்திட்டத்துல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்து முறைப்படி கத்து கொடுத்தா இந்த மாதிரி பெருச்சாலிங்கெல்லாம் ஏன் பூடுதுன்றேன் நான், பெருச்சாலி எல்லாம் பூந்து ஏன் கொதறுதுன்றான், தேவையில்லாம விஷயம் மாதிரி பண்ணி தேவையில்லாத மாதிரி ஏன் சொல்லி கொடுக்குதுங்க. நீங்க ஸ்கூல்லேயே பாடத்திட்டத்திலே எப்படி வரமுறை கடவுள் எப்படி வகுத்திருக்காரோ அதே மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து எப்படி கற்றுக் கொடுத்து பிஹெச்டி வரைக்கும் போகுது. ஆனாலும் அது அர்த்தங்கள் மாறுதோ, அங்கே பதங்கள் சொற்கள் எல்லாம் மாறுதோ, அந்த மாதிரி நீ ஆன்மீகம் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்தால் அதுக்கு நல்ல ஆற்றல், நல்ல குணம், நல்ல பண்பு எல்லாமே வந்துட போகுது. நீங்கள் ஆன்மீகம் வேண்டாம், எல்லா மதத்து பாட்டு பாடிக்கிட்டு எல்லா மொழி பாட்டு பாடிக்கிட்டு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு?
அழகா யார் உண்மையை கரெக்டா பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறாங்களோ வள்ளலார் ஐயா அப்ப என்ன பண்ணணும்னா வள்ளலார் ஐயா சொல்றது எடு. உங்க சிஸ்டம் பத்தி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிஹெச்டி பண்றாங்களோ அவங்களாம் டைரக்டா வந்து குழந்தைகிட்ட பேச வைக்கணும். சரிங்களா? பிஹெச்டி யாரும் சூடா பண்றாங்களோ அப்படிதானே, யாரெல்லாம் அந்த ஆராய்ச்சி கரெக்டா அந்த மேடைகள்ல ஆமா ஆராய்ச்சி பண்ணி நல்ல தெளிவா பிஹெச்டி பண்றவங்க கூட அவங்க வாதியார்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா இருக்காங்களா, அதான் அவங்க வாதியார்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி குழந்தைகிட்ட சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு மேடை பேச்சோ இல்ல ஒரு யூடியூப்ல இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்களா, அதுல யார் நல்லா எக்ஸ்பர்ட்டா அவங்க பார்த்து வைக்கணும். அவங்கவுங்க சும்மா 4 நாளைக்கு கூட்டத்தை சேர்ந்துட்டு கும்மி அடிக்கிறவங்க எல்லாம் இட்டுன்னு போய் ஏதோ அப்படி விட்டாலாம் அப்போ ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்ணணும், நோண்டி பாதாளமாக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அணையா வந்து என்ன பண்ணணும், ஸ்காலர்ஸ் நிக்க வச்சுட்டு அவங்கள தடுத்து தான் பேச வைக்கணும். குழந்தைகிட்ட போலாமா இல்லையா அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட காவலர்கள் ஸ்காலர்ஸ் இருக்கணும். அப்படிதானே நீங்க சொல்ற வருது? சரியா புரியல. ஸ்காலர்ஸ்ன்றவங்க ஆராய்ச்சி பண்றவங்க, ஆமா. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க ஆராய்ச்சி பண்ண போறாங்க. ஆமா. அவங்க நல்ல எதுல அவங்க தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்க வந்து நல்லா விளக்கம் கொடுத்தா அவங்களுக்கு எடுக்கும். அப்போ ஆசிரியர் பாரு டைரக்டா வைக்க கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், ஆராய்ச்சியாளர்களுக்கு கீழே தான் வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிரியர் வந்து என்ன பண்ணணும், மேலாப்புல பாத்துக்கணும். ஆமா, நீ இதை ரொம்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்க நீ. ஆனா எப்பவுமே சொல்லுவேன், டீச்சர்ஸ்ங்கெல்லாம் ரொம்ப குழந்தைங்களை துன்புறுத்துறதும் அவங்களுக்கு புரியாம அவங்க ஸ்டைல்லயே அவங்க நல்லா ஸ்கூல் பேர் வரணும், அது இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது அருட்பெருஞ்சோதி. அந்த மாதிரி சாகும் கல்வி மாதிரி போயிடுது. சாகா கல்வி மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கணும்ன்றது நினைச்சு பார்த்து சொன்னா ஒரு படிப்பு தரமும் உயரும், மக்களுடைய பண்பு நல்ல ஒரு நல்ல ஒரு அறிவு இது வாழ்க்கை அறிவு எட்டுறதே வந்து வாழ்க்கை நல்லா வாழ்ந்து யாருக்கும் பாதிப்பு கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கல்வி. எல்லாத்தையுமே பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கு பேரா கல்வி. அப்படியெல்லாம் அதை ஆராய்ச்சி செய்து அது அலசியா இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆராய்ச்சி அதிகாரம் இருக்கு. அடுத்தவங்க ஹிஸ்டரின்னு சொல்லி படிக்கிறோம், அடுத்தவங்க என்னென்ன பண்ணாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நாம என்ன பண்றோன்றதே தெரியாம நல்லா பிஹெச்டி வாங்கிட்டு வராங்க, இல்ல நல்லா பட்டதாரியா வராங்க, வக்கீலா வராங்க, டாக்டரா வராங்க. கோர்ட்ல கேஸ்ல போய் நிக்கிறாங்க. இதெல்லாமா கல்வி, இதெல்லாமா வாழ்க்கை? ஆமா, இந்த மாதிரி அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு படிப்பு இருக்கா அப்படின்னா இருந்துச்சு. சரிங்களா? யாரெல்லாம் அதிகாரம் பண்ணிருந்தாங்களோ அவங்க ஒரு சைட்ல அதிகாரம் பண்ண விட்டுட்டு என் தனித்தலைமை என்ன பண்ணிச்சுன்னா, சரி நீ வந்து உனக்கு அதிகாரி யாருன்னு உனக்கு காட்டுறேன் சரிங்களா அப்படின்னு எனக்கு வந்து காட்டினாரு. சரிங்களா? அதுதான் வந்து அருட்பெருநிலை அப்படின்றது. உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நிலை தடுமாறி போறதுன்னு ஒன்று இருக்குது இல்ல, காட்டுக்கு நான் எப்பயோ போயிட்டு இருப்பேன் சரிங்களா, ஆனாலுமே என்ன பண்ணாரு, எனக்கு வீட்டுக்கு தான் நீ வந்து என்ன பண்றது, உலகத்துல வந்து உனக்கு காடு கிடையாது, எங்க ஓடி வர அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து என்ன பண்ணுச்சு, போ அங்க இருக்கிறவங்க வாடி கிடப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஜோடி இது பண்ணி சேர்த்து கொடு, கடவுள்கிட்ட நல்ல இது கிடைக்கும், பாடியும் நாடியும். அவர் தான் சொல்லியிருக்கல, நம்ம ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, எல்லாம் நம்மளுக்கு வந்து கடவுள் தான் ஆண், அவர் தான் பதி, நம்ம எல்லாம் பெண்ணு தான், பெண்ணு கிடையாதுன்ட்டு வாயில வந்துருச்சு இந்த உலக இதுல இருந்து பேசும்போது. ஜாதி இல்லை, பெண் ஜாதி ஆண் ஜாதின்னு சொல்றாங்க, அது கூட இல்லைன்றாரு அவர். நம்ம எல்லாருமே பெண் இதுதான், எல்லாருமே கடவுள் தான் ஆண், அவரு கலக்கிறது தான் நம்ம வாழ்க்கை, அவரை நம்ம சேர்றதுதான் வாழ்க்கைன்னு அவ்வளோ தெளிவா சொல்றாரு. அப்புறம் இந்த டவுன் கார்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்பா மாத்திக்கலாம் சரிங்களா, அப்பரை தொடர்பு பண்ணலாம் சரிங்களா. அதனாலதான் வந்து இந்த கீழுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண பேச முடியாது, ஏன்னா ஒரே நிலைமையில ஆக்கிட்டு வருது, ஒரே குவாண்டம் ஸ்டேட்ஸ்ல மாத்துறாருல்ல. அப்போ அவர் எந்த மாதிரியான பால்ல வரு, அப்பால் அதனை நீங்க சொல்ல வரீங்க. சோ அதனாலதான் அருட்பெருநிலை வாழ் அப்படின்னும் போது அருட்பெருஞ்சோதி 4 வாட்டி சொல்லிக்கிட்டே வா. எதனால சொல்லியிருப்பாரு, அதான் நல்ல கருணை எடுத்துக்கிறதுக்காக தான் சொல்றாரு கடவுள். அது வந்து மலேசியா அவங்க எப்படி எடுத்து டார்கெட் பண்ணி சொல்லிருந்தாங்கன்னா சொல்லு, எல்லாம் அர்த்தமும் சொல்லி எனக்கு நல்லா புரியணும். அது வந்து அவங்கள விலகி விட்டேன்னு நம்ம விலகிருப்பேன், எல்லாருமே புரியணும். அவங்கள விலகி விட்டுன்னா விலகிருப்பேன். அந்த டைம் லைன் வந்து அதிகமா அவங்களுக்கு இதாயிடும், கேப்சர் ஆயிடும்ல, அதிகமான டைம் அதுக்கே ஆயிடும். எதுக்கு ஒரு ஸ்லோகத்துக்கும் அதெல்லாம் எங்க எதுக்கு அதிகமா தேவைப்படுதோ அங்க மட்டும் கொஞ்சம் கேப் அதிகமா கொடுத்து, ஏன்னா இது என்ன பிகினிங்ன்றதுனால அதை நம்ம சொல்லியே ஆரம்பிப்போம்னு சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அருட்பெருஞ்சோதி அது எதுக்கு சொல்லுவாருன்னா பிசிக்ஸ் சரிங்களா. செகண்ட் அருட்பெருஞ்சோதி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, தேர்ட் அருட்பெருஞ்சோதி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பயாலஜி, ஃபோர்த் அருட்பெருஞ்சோதி எதுக்குன்னா சோசியாலஜி.
சூப்பர். அப்படி சொன்னாதான் எல்லாருக்குமே புரியும். எவ்வளவு நல்லா அவர் எது சொல்லி எப்படி புரிய வச்சிருக்காரு, அந்த ஆன்மீகத்துல எப்படி நம்ம மிகப்படுத்துறது எவ்வளவு நல்லா சொல்லி கத்து கொடுத்துருக்கோம். ஒருத்தவங்க ஒரு மாதிரி வழக்கம் ஒரு தருவாங்க. பட் எனக்கு அது எப்படி தெரிஞ்சுன்னா ஒருத்தருக்கு ஆமா எல்லாமே ஆனா ஒண்ணுதான், அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒருத்தவங்க கருவி கருவிகளை பாக்குறதும் வந்து வித்தியாசம் வருது சரிங்களா. ஸோ அதனால நான் பார்த்த கருவிகள்லாம் வந்து இப்போ அதிநவீன கருவிகள் இல்லையா, ரொம்ப அதிநவீன சொல்ல முடியாது, ரொம்ப இலக்காரமான சொல்ல முடியாது, விஞ்ஞானிக்கு தகுந்த மாதிரி. நீ விஞ்ஞான படிச்சு வச்சிருக்க, நீ அங்க லேப்ல என்னென்ன அது மட்டும் இல்ல புக்ஸ்ல கூட அந்த லெபார்டரியில வச்ச குறிப்புகள்லாம் இருக்கும், அதையும் பார்க்கலாம். நீ அந்த மொழியில சொல்றதுதான் எல்லாருக்கும். ஏன்னா ஜேர்னல்ஸ் வந்து கஷ்டப்படலாம்ல, கோடி கோடியே செலவு பண்ணி ஜேர்னல்ஸ் வாங்குறாங்க. புரியும்ல, மாணவர்களுக்கெல்லாம் நல்லா புரியும்ல, மாணவர்களுக்கு நல்லா புரிஞ்சாலும். இப்போ நம்ம லைப்ரரியில வந்து அணுகிறது கொஞ்சமா இருந்தாலும் அவங்க கோடி கோடியே செலவு பண்ணி அதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சஸ்லாம் சரிங்களா. சோ அத போய் நம்ம கை வச்சுக்கலாம், நம்ம என்ன சொந்தக்காரங்க மாதிரி. ஐயாவே ஒரு விஞ்ஞானி தானே இப்ப சொல்லினாராம். அவருக்கு செலவே அவர் யாரும் செலவு பண்ண முடியாது. அவருதான் நானே ஒரு விஞ்ஞானின்னு தான் அவரு. ஆமா அவருக்கு தனி செலவு தெரியுங்களா. ஆனா எனக்கு வந்து செலவு பண்ண வச்சாரு, இந்த ஏழைங்களை செலவு பண்ண வச்சாரு கடைசியில சரிங்களா. அவங்களால நான் உழைக்கணும்னு ஒரு எனக்கு ஒரு அந்த இது வருது சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், அருள் பெருநிலை வாழ் ஏழையா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த உயிர்த்து பிடிக்கிற தன்மையை கிட்ட அந்த இவங்கிட்ட குத்துட்டு கரெக்டா சரிங்களா. அந்த மக்களை தாங்கி நானும் கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு இது வந்து நிலைவாழ் அருட்சிவ பதியாம். அவ அருட்சிவ பதின்றதே வந்து சிவன்றதே எல்லாத்தையும் தாங்கி வச்சுக்கிறதுதான் சரிங்களா. அவரு எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட்ரி ஹப்பி பத்தி நம்ம பேசிருப்போம்ல, அப்போ ஹப்யூஸ் சரிங்களா. கரெக்டா ஒரு அருளை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் அந்த ஹப் யூஸ் வந்து கொடுப்பாரு சரிங்களா. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, சுகமா இருங்க என்ற மாதிரி கொடுத்து அரிசி பதியாம் அருள் பெருஞ்சோதி சரிங்களா. அந்த மாதிரி ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்காரு சரிங்களா. அவரை போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மள வந்து கர்ம பலனுக்கு இது காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா. காரணம் வந்து அதிகாரணமா காரணம் சூசுமோ எல்லாம் இருக்குல்ல, அதிசூக்கமோ அது மாதிரிலாம் வந்து காரணாகாரியம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு சரிங்களா. எப்படி கோத்து எப்படி அதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் அதுக்காக தனித்தனியா நல்லா இயக்கம் வச்சிருக்காரு. அதன்படி அது இயக்கும் போது இவர் வந்து கரெக்டா நம்ம தேவையில்லாம ஒருத்தர் போய் நிரபராதி போயிட்டு நம்ம இன்னசென்ஸை போய் எப்பயும் வந்து அடிச்சு சாப்பிட்டுருவோம்ல நம்ம. சோ அந்த மாதிரியே நம்ம வந்து கடவுள்கிட்டயும் வச்சுக்கிட்டோம் சரிங்களா. ஆமா கடவுள் வந்து கருணையாளனை போயிட்டு கருணை இல்லாதவன்றதும் அவரு போய் நம்ம கண்ணை பிடிக்கிட்டாரு காதை பிடிக்கிட்டாரு சொல்றதும் என்னால சத்தியமா இது உங்களாலே ஏத்துக்க முடியாது எனக்கு தெரியும் சரிங்களா. என்னால கண்டிப்பா வந்து அவரு ஏன் கொடுங்குறாரு, அவர் போதிக்காம இருக்க முடியாது, திருத்தி பக்குவப்படுத்துறது. நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஏன்பா சுதந்திரம் கொடுக்காம அவர் கட்டி போட்டு நம்மள வாழ வச்சிருந்தாதான்ப்பா இதெல்லாம் கருணை இல்லாத நம்ம சொல்லலாம். அவர் ஃபுல் சுதந்திரம் கொடுத்துட்டு பின்னாடி தப்பு நாம செய்துட்டு அவர் மேல பழிய போடலாமா, அதுதான் எனக்கு பிடிக்காது. அதுக்கு தான் நான் மகாபாரதத்துல சொல்ற காரணமே எனக்கு அந்த கர்ணன் ரோலை வந்து கர்ணன் மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாம். ஏன்னா கர்ணன் வந்து எல்லா நன்மையும் தெரிஞ்சிருந்தாலும் தீயவங்க பக்கத்துல நின்னுறான், தீய செயலே செய்யறான். அப்ப அவனுக்கு எப்படி நல்லது கிடைக்கும், அது எப்படி அவனை பாராட்ட முடியும். அதனால எனக்கு கர்ணன் ரோலே பிடிக்காது. நானும் கர்ணன் ரோலை நீங்க மாத்துங்க, அந்த செயல் மாத்திக்கணும். செயல் மாத்தினா அவன் நல்லவன், செயல் மாத்தாம இருந்தா எப்படி நல்லவன். அது ஒரு சினிமாவா தான் இருக்கட்டுமே வாவா. இப்ப எனக்குள்ள கர்ணன் ரோல் இருக்கு, சகுனி ரோல் இருக்கு, எல்லா ரோலும் இருக்குல்ல, கூனி ரோல் இருக்கு, அப்புறம் கடவுள் வேணும்ன்ற ரோலும் இருக்கு, எல்லாமே இருந்துகிட்டு இருந்தா எல்லா ரோலும் ஆசைப்படுறோம் நம்ம. எந்த ரோலை உயர்த்தணும்ன்றதுதான் இப்போ விஷயமே. நல்லதெல்லாம் உயர்த்தி பிடிக்கணும், தர்ம சிந்தனை இருக்கணும். அதுதான் அவங்க கதை வடிவமா கொடுத்துக்கிறாங்க. எல்லா ரூபமும் நம்மளுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அவங்க கொடுக்கல, யார் கொடுத்தாங்களோ அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டோம் இப்படிதான் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம அதை மறக்க கூடாதுன்னு நம்ம பேசிக்கிட்டோம். அது அவங்க வந்து என்ன பண்றாங்க, அடிச்சு பிடிங்கிட்டு இது கொடுத்த மாதிரி கொடுத்துறாங்க. அது நம்ம அதுவும் காரணம் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், எது நம்ம உண்மைன்னு பேசுறோமோ அது உண்மை இல்லாம இருக்கலாம் சரிங்களா. காலப்போக்கில் எதுவோ எப்படி எப்படியோ மாறலாம். ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து ஆண்டவன் வந்து இவ்வளோ தெளிவா கொடுக்குறான், இவ்வளோ அழகா நம்மளுக்கு எல்லா உண்மையும் சொல்லி கொடுக்குறாரு. எல்லா சத்தியத்தையும் நம்மளுக்கு கருணையால அப்படியே நல்ல கண் கூட தெரியும். அறிவு இருக்கணும் சரிங்களா. சரி நம்ம அதை படிச்சுட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம், ஆகம முடிமல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா கொடுத்துட்டே போலாம், அது விளக்கம் கொடுத்துட்டே போலாம். அதனால என்ன பண்ணலாம், இப்போதைக்கு ஆகம முடிவு அப்படின்னா ஆகமன்றது பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விளையாடுற தன்மை தெரியுங்களா. அதுல வந்து உங்களுக்கு கடைசி லெவல்ல கூட்டு போறது ஆரண முடிவு.
அப்படின்றது நம்ம அனுபவத்துல வந்து எந்த வந்து நல்ல பெரிய அனுபவம் நம்ம போடுவோம்ல, சச்சிதானந்த இது தனிப்பெருநிலை, அதை வந்து அந்த இதை எடுத்து வைப்போம்ல, குறிப்புலாம் எடுத்து வைப்போம்ல, அதுதான் ஆரணம். சரிங்களா? ஆரணம் முடிமேல் விளங்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக நின்று ஓங்கிய. ஏன்னா இது ஆகிடுச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது இது ரெண்டுத்தையும். அப்படிதானே? வல்லார் பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸையும் அவங்க எழுதி வச்ச எழுத்துக்களும் அழிக்கவே முடியாது இல்லையா? அப்படிதானே? அது ஓதுற மாணவர்களும் அவங்க உள்ள எப்படி நடக்கும், அதை அழிச்சிட முடியுமான்னு. அதுவும் லெபார்டரியிலே ஆகும் இது பண்ற இடத்துல நான் என்ன பண்ணேன், லைப்ரரியிலே வந்து நான் என்ன சிறந்த லைப்ரரி, சிறந்த லெபார்டரி. சரிங்களா? எனக்கு அவர் கொடுத்தது தெரியுங்களா, திருச்சிற்றம்பல கல்வியை வந்து அங்கதான் ஓடுச்சு. சரிங்களா? கொடுத்தது அதாவது லைட்ஸை காட்டுனது வந்து இருக்கிறதுலே வந்து என்ன பண்ணுறது, வீடு தேடி வந்துருவாருன்றதால தான் உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி தான் ஃபர்ஸ்ட் டெலிவரி, டோர் டெலிவரி வாங்குறதே அங்கே தான். சரிங்களா? இது தலைகாணி இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் டோர் டெலிவரி வாங்கி பார்த்தேன். சரிங்களா? பட் அந்த ஹாஸ்டலில் அது இது பண்ணல, போக டோர் டெலிவரி அவரே வந்து இது பண்ணிட்டாரு. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் இது பண்ணிட்டு உங்களுக்கு மேலே என்ன பண்ணுவார், லெபார்டரியில் வந்து உங்களுக்கு அந்த இது காட்டுவார். லெபார்டரிலையும் சரி சோஷியல் ஆளுங்கிட்டையும் அதை பற்றி என்னன்னு வந்து இது அலசிக்கிறது டைம் கொடுப்பாரு. சரிங்களா? ஆக நின்று ஓங்கிய. அப்போ வள்ளலார் என்ன பண்ணுறாரு, போக போக அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா? அவருக்கு பற்றி தெரிஞ்சுக்கிறது அழியவே கிடையாது. சரிங்களா? மற்றது எல்லாமே பொய்யெல்லாம் தூக்கிட்டாரு, மெய் இது இருந்த வள்ளல் மட்டும் வந்து தனியாக திகழ்ந்துட்டாரு. சரிங்களா? ஏன்னா மையகத்தே இது பண்ண கலக்காத வள்ளலே அவர், பொருந்தாத வள்ளல். எதுல பொருந்துப்பாரு, மெயில மட்டும் தான் இது பண்ண முடியாது, அருள்ல மட்டும் தான். அதனாலதான் என்ன பண்றது, அதான் அவர் சொல்றாரு பொய்ய விடுங்க அப்படின்றாரு. ஆக அதுதான் ஆக போக அப்படின்னா எல்லாம் போயிட்டு இருக்கும். அச்சத்தை விடுங்கன்றாரு. இந்த மாதிரி பயத்தை அதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு அழகா சொல்லிட்டு வர. இங்க இருக்க விஞ்ஞானிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, சில பேர் எல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கு மேல ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நினைவு போல இருக்கு. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இந்த மாதிரி வார்த்தை எனக்கு என்ன பண்ணிடும், இந்த மாதிரி அடங்கில அது எப்படி நீங்க அதை பத்தி நினைக்கலாம், டெர்மினேஷன் பத்தி நினைக்கலாம். டெர்மினேஷன் பத்தி சொல்லி ஆகன்றது மாதிரி வார்த்தை எல்லாம் இருக்குது. ஏன் வந்து நீங்க அழிவு பத்தி எல்லாம் ஆசைப்படுறீங்க? அந்த நோகன்ற வார்த்தைகளே உங்க மண்ணில வந்துடக்கூடாது. சரிங்களா? அது சாகுன்ற இதே அந்த சிந்தனையே வந்துடக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்மளோட சான்ஸ் இருக்கும். அருட்பெருஞ்சோதி அகவலை யாரு நல்லா உணர்றாங்களோ. சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றாரு, இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய், இகத்தையே வந்து பரத்தை அனுபவிக்க முடியும்ன்ற வார்த்தைகள்லாம் நீங்க காணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இகநிலைன்னா அந்த சோசியாலஜில நம்ம என்ன பண்ணிட்டோம், இவங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க தனி சொசைட்டி. சரிங்களா? நம்ம கீழே இருக்கிற சொசைட்டிலாம் அவங்க தனி. அப்படிதுன்னு பெருமானுங்க சொசைட்டி வந்து அவங்க தனி. சரிங்களா? எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிட வேண்டியது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்ன தொட்டிலையும் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டின்ற கணக்கு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சோஷியல் அனிமல்ஸ் அவங்களால இருக்க முடியும். எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாம் எனக்கு இது உணவு, இது வந்து எனக்கு பதவி பட்டம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சர்ச்சை பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடுங்கிக்கிறது தான் கல்வியா? வண்டுங்க. சரிங்களா? ஆனா வள்ளலார் சொன்ன வண்டு எப்படிப்பட்ட வண்டு, அது அமுத உண்ட வண்டு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுல கருணையை கலந்து கத்து கொடுக்கறது தான் கல்வி. அதனால கருணையோட இருக்கணும்னு எவ்வளவு நம்மளுக்கு கத்து கொடுக்குறாரு. இந்த கல்வியை தூக்கி எல்கேஜிலயே கத்து கொடுக்கணும். சொல்லுப்பா. அதான் சொல்ல வர்றது இருக்கு, எல்கேஜி சொல்லுங்க. ஆனா இப்ப என்ன பண்றது, பொதுக்குன்னு தனியா ஒதுக்கிட்டாங்க, சிறப்புக்குன்னு தனியா ஒதுக்கிட்டாங்க. சிறப்பான மாணவர்களை வந்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்க, ஷெல்டர் கொடுங்க. அப்படிதானே? அவங்க வந்து என்ன பண்றாங்க, பொது இதுல வந்து என்ன பண்ணுவோம், மிக்சர் நிறைய இருக்கும். சரிங்களா? ஏழைங்க, இயல்பு இல்லாதவங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து விளக்க முடியாது. விளக்க முடியாதுன்றது ஒண்ணு இருந்தாலும்பா, அது எப்படி பதமா எவ்வளவு கரெக்டா நல்லதா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஃப்ரீடம் முழுக்க முழுக்க கொடுத்துட்டு, அதுவும் ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட சரி பண்ணு, எல்லாருக்கிட்டையும் உதவி பண்ணி நல்லது. அந்த மாதிரி மாணவர்கள் நம்ம தனியா வார்த்தையில கூட யார் மனசையும் ரணப்படுத்திடாதேன்னு தான் கடவுள் சொல்றாரு ஒழிய, எல்லாருக்கையும் போய் நானும் தான் பாவம் பண்ணியிருக்கேன், உலகமே தான் பாவம் பண்ணிருக்கு, எல்லாமே தான் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி இந்தியா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
யாரும் சுதந்திரத்தை முழுசா நம்ம நல்ல விதத்துல பயன்படுத்தாம துஷ்பிரயோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன யூஸ்? சுதந்திரம் கொடுக்குறத, ஆண்டவன் கொடுத்துருக்குற சுதந்திரத்தை நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்ம பாவ செயலே செய்துட்டா கருணையாளன் கடவுளான்னு கேட்குறோமே, எவ்வளோ முட்டாளுங்க நம்மன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மள நாமே நல்லா அடிச்சுக்கணும், மண்டையை போட்டு உடச்சி நம்மளுக்கு நாமளே அடிச்சுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இது அறிவு மங்கிடாம நம்ம வந்து ஸ்காலர்ஸ்க்கு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அணையா இருந்துக்கிட்டு நம்மளை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. மெச்சூரிட்டி லைஃப்ல அவங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளே புரியாத நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது வன்முறையா மாறி அது வந்து அங்க அந்த மாதிரி நான் தான் சொல்றேன். எல்கேஜி சிறு பருவத்துல இருந்தே நல்ல குழந்தைங்கள விளையாடும் போதே நல்ல கருணையா பிள்ளைங்களை நல்லா அன்பு, கருணை, அந்த நல்ல பண்பு நல்ல சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவ்வளோ இனிமையா நல்லா சொல்லி கொடுக்கணும். நீ டாக்டர் ஆகுறியா, நீ இது என்ன ஆகுற, வக்கீல் ஆகுறியா, நீ பெரிய நடிகை ஆகுறியா, நீ டான்ஸ் ஆடிடுறியா, நீ பாட்டு படிச்சிடுறியா, நீ இதெல்லாமா வாழ்க்கைக்கு உதவ போகுது? அதெல்லாம் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுப்பா. அதெல்லாம் சும்மா ஒரு வருமானத்தை ஈட்டி எவ்வளோ கோடியாக லட்சமாக சம்பாதிச்சிட்டா நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? அதெல்லாம் சின்ன பருவத்தில் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் மெயினாக அப்போ என்ன கற்றுக் கொடுக்கணும்? கருணையாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், இப்படியெல்லாம் பாடத்தை நல்லபடியாக எடுத்துக்கணும். கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி தெரியுமா? எனக்கு சின்ன பிள்ளையிலே கற்றுக் கொடுத்தாருப்பா. அதுக்கு தான் அவரே கற்றுக் கொடுத்துறாரு. எனக்கு எங்கள் அம்மா ஓரளவுக்கு கற்றுக் கொடுத்தாங்கனாலும், டீச்சர்ஸ்னெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக் கொடுத்தாங்கனாலும், எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்து நான் கேட்டை தாண்டி குச்சி ஓடியான்ட்டேன். எனக்கு கருணை தான் முக்கியம், எனக்கு இந்த போகம்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு அப்படியே ரொம்ப இந்த போகத்தில் அப்படியே தலைச்சி நிற்க மாட்டேன் நான். எனக்கு அன்பு, கருணை, நல்ல பண்பு இதெல்லாம் தான் வேணும்ன்ட்டு எகிரி குச்சி ஓடியான்ட்டேன். எனக்கு வேணாம், நான் பட்னியாவே கண்டு செத்தாலும் நான் சாவுறேன், எனக்கு அது வேண்டாண்டா சாமின்னு எகிரி குச்சி ஓடியாந்தவன் நான். அதனால தான் இவ்வளோ அடிச்சு பேச முடியுது. இறைவன் காட்டி கொடுத்தது வந்து பொது நடத்து அரசு. சரிங்களா? பொது நடத்துல விட்டு பார்த்தது, அதுல வந்து நிறைய மதபோதைகள் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட மாணவர்களை தனியா கூட்டு போயிடுவாங்க. சரிங்களா? யாரெல்லாம் அந்த உறுப்பினர்களோ அவங்க தனியா வந்து வச்சுப்பாங்க, அவங்க மாஸ் தனியா நடத்துப்பாங்க. நான் வந்து எதுலயும் வந்து என்ன ஓட்ட விடல, கடவுள் இருந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் சைட்ல நடந்துட்டு தான் இருந்துச்சு, எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் எனக்கு அந்த இதுல வரல, பிடிப்பு வரல. ஸோ வந்து நம்ம வந்து ஃபோர்ஸே பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. சரிங்களா? அவங்களை இடிச்சு என் மடியில உட்கார வச்சு நான் வந்து நல்லா பார்த்துப்போம் அவங்கள அப்படின்னு கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறதோட நம்ம வந்து மடியை காட்டுவோம். சரிங்களா? அதை அவங்க தொட்டு பார்க்குறவங்களோ தடவி பார்க்குறவங்களோ என்ன பண்ணுறாங்களோ அவங்க இஷ்டம். சரிங்களா? நம்ம வாண்டடாக இழுத்து பண்ணுறது அது தப்பு தவறு. சரிங்களா? இது வந்து கடவுள் காட்டி கொடுத்துறாரு எனக்கு. சரிங்களா? அதனால தான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மத போதகத்துக்கு அப்பாற்பட்டு நான் வளர்ந்தேன். இருந்துட்டு எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? சைடில் இருந்துச்சு, எதுலையும் நான் உட்காரல. உட்காந்தது நான் என்ன பண்ணேன், நானே போய் என்ன பண்ணேன், சில கோவில்களில் உட்காந்தேன். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை நம்ம தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு உட்காந்து கொஞ்ச நாள். அது ரொம்ப நாளும் உட்கார வைக்கல, நல்ல வேலை. இதெல்லாம் ரொம்ப நேரமும் உட்காரல, ரொம்ப நாளும் உட்கார வைக்கல. தலைவர் இந்த ட்ரெயினுக்கு உட்காரும் போது கொஞ்ச நேரம், இந்த இதுக்கு டிராவலுக்கு போகும்போது கொஞ்ச நேரம், அவ்வளோதான். சரிங்களா? ஹாய் பாய்னு டேடி சொல்லுவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நானும். சரிங்களா? ஹாய் பாய் தான். பட் என் தலைவன் உள்ளுக்குள்ளார அவரு போகவே கிடையாது. நான் கீழே விழுந்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் தான். சரிங்களா? அவரு தான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணுவேன். சரிங்களா? எதா இருந்தாலும். ஸோ அவரு தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே எனக்கு அவர்கிட்ட தான். எதா இருந்தாலும் பார்ப்பனா இல்லையா அப்படின்றத நம்ம அனுபவத்துலேருந்து சொல்லிக்கலாம். பட் அது வந்து நான் சொல்லுவேன், தலைவா அவ்வளோதானே நான் எனக்கு இது மேலே வச்சிருக்கிறியா ஸ்டாக்கு அப்படின்ற மாதிரி நான் கேட்டு அவர் மன்றாடுவேன்ல, வல்லரும் நிறைய மன்றாடுவார். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், சவுண்ட்ஸில் கொடுப்பாரு, லைட்ஸில் கொடுப்பாரு. எனக்கு அதில் வந்த அனுபவங்களே எனக்கு சிறந்த அனுபவங்கள் எதுன்னா, அது எல்லா அனுபவங்களும் தனித்துவங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரிங்களா? அவத்தையில் அழியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவத்தை பார்க்கும்போது அது அழியாது. சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் இது பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இகத்தை வந்து இக வாழ்க்கை தான், பொய்யான வாழ்க்கை, இருந்து இல்லாமல் காணாமல் போயிடும், தூங்கி தூங்கி வழிகிற வாழ்க்கை. சரிங்களா? சாப்பிட்டு இந்த மாதிரி உலக லெவலில் சுற்றுற வாழ்க்கையாக இருக்கும். அதில் கூட கடவுளை நீங்கள் பார்த்து இது அனுபவிச்சிங்கன்னா, ஒரு கிளான்ஸ் நீங்கள் வந்து கடவுளை உங்களுக்கு அது அவரை பற்றி அந்த நிலையை வந்து உங்களுக்கு ஓதாவது உணர்ந்துட்டார் அப்படின்னீங்கன்னா, புத்தகம் இருக்குது. எஸ், பாச புத்தகம் பண்டித கண்டித அப்படின்னு வல்லரும் புத்தகத்தை பற்றி ஒரு இதில் இருக்குது. அப்போ பாசத்தை வந்து நம்ம கூட வைக்காம புத்தகத்தை கூட வைக்கிறது நல்லது தான். சரிங்களா? பண்டித கண்டித அப்படின்னா நம்ம எப்படி வந்து அந்த பண்பட்டு ஒழுங்காகிறோம்ல, பண்டித மாதிரி ஆகிறோம்ல, அது வந்து கரெக்டாக இப்படி தான் வந்து கண்டிப்பாக இருக்கணும்.
அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு ம், இல்லையா? ம், அப்போ கடவுள் கருணை இல்லைன்ற இந்த பதற்றலும் ம், சரிங்களா, ம், நான் வந்து ஆன்மீக போதனை பண்றேன்ற ஒரு இது எல்லாமே பண்றன்ற வாக்குல ம். குப்பைகளை எல்லாத்தையும் தூக்கி தெளிச்சிடுறது ஆமா ஆமா சரிங்களா. யாரு வந்து அதை அறவழி பண்ணுவா? அதான் அதான் ஆமா ஒரு அதுக்காக தான் ஸ்காலர்ஸ் கண்ணிலே இருக்கட்டும், அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க எப்பயுமே ஆமா சரிங்களா. அவங்ககிட்ட அந்த பூ வந்து கரெக்டான தேன் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லையா ம், அப்படின்னு வண்டு உட்காந்து பாத்துரும் ம், சரிங்களா. ம், இவங்க வந்து நம்ம மாணவர்கள் வண்டிகள் மாதிரி தானே ம், அப்படிதானே. ம், ஸோ வந்து உட்காந்து பார்ப்பாங்க, ம், நம்ம மடி மேல உட்காரலாமா வேணாமா, ம், இந்த பூ வந்து முகரலாமா வேணாமா ம், அப்படின்றது அவங்க பார்க்கட்டும். வள்ளலோட பூவை நான் முகரணும்னு ஆசைப்பட்டேன் ம், அப்படிதானே. ம். ஆ? ஆமா ஏன்னா எப்படி ஒரு சுகத்தை வந்து எல்லா எனக்கும்பா எனக்கு கடவுள் தான் வேணும்னு நான் கங்கணம் கட்டிக்கிட்டேன். ஏன்னா ஐயா சொல்றாருல்ல, நான் சொல்ற பேச்ச கேட்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டீங்களான்னு கேட்கறாரு. ஆனா நான் கடவுள் பேச்சை தான் கேட்கணும்னு நான் கங்கணம் கட்டிக்கிட்டேன். அதுதான் எனக்கு அவரு எப்படி மன்றாடுறாரு, தூக்கிட்டு வந்து விட்டுருக்கு. அருட்பெருஞ்சோதியோட எப்படி மன்றாடி ம், எப்படி வந்து அவர் வந்து ஒன்றா ஆகணும்னு ஆசைப்படுறாரு அந்த நிலைமைக்கு. ஏன்னா ஒரே இடத்துல இருக்காது எப்பயுமே, ம், அலைஞ்சிக்கினே இருக்கும்ல. அவர் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிலைச்சு வைக்கிறாரு, எல்லாத்துக்கும் இது பண்றாரு, ம், எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸும் அவராகவே இருக்காருன்னு போது தான் நம்மளுக்கு வந்து ம், ஒரு இந்த நிலை பரநிலை இன்னைக்கு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பரவ முடியும். அப்படின்ற அந்த பரநிலைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும், இருக்கிறதுல இருந்தே எல்லாத்துக்கும் வீடு தேடி வந்து உதவி ம், அதுவே வந்து என்ன பண்றாரு எல்லா இடத்துக்கும் பரவ முடியும் சரிங்களா. இருக்கிற இடத்துக்குலாம் வருன்ற மாதிரி ம், நம்மளுக்கு வந்து பரநிலை பொருளாய் அகம் மாற அப்படின்னும் போது ம். சொல்லுப்பா. இப்போ அகத்திலையும் சரி ம், அகம் இல்லாதது சரி, இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நிகழ்நிலை பொருளாய் பரநிலை பொருளாய். அகவோட கல்விதான் புத்தகம் அகம்ன்றவன்ல. ம், அப்போ மத்தகம்னு சில பேர் சொல்லுவாங்க, ம், அப்படிதான் சொல்றாங்க. ம், ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? புத்துணர்ச்சி தர்றது புதுசா இது பண்றதுன்னா புத்தகம் ம், அப்படிதானே. ஆமா. மத்தகம்ன்றது ம், எதெல்லாம் குப்பையில போட்டு அந்த மனம் இருக்கும்ல, ம், ம், அந்த கல்வி தான் வேணும்னு சொல்லிட்டு சில பேர் போதிச்சுட்டு இருக்காங்க ம், சரிங்களா. அதனாலதான் வந்து நான் எனக்கு புத்தகத்தையே கொடுத்தேன், ம். பாச புத்தக பண்டித அப்படின்ற மாதிரி. அவர் கரெக்டா அந்த புத்தக வழி இப்போ நம்ம பார்த்தோன்னா படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு நூல் வழிகாட்டி, மெய்வேத நூல் வழிகாட்டின்னு வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா அந்த நூல் மற்ற நூல்கள்லாம் நான் வந்து பிளான் பயோகெமிஸ்ட்ரி படித்தேன், ரொம்ப பிடிச்சி போய் சரிங்களா. இது எபிஜெனெட்டிக்ஸ்ன்ற அந்த உரைகளை கேட்டேன் சரிங்களா, எப்படி வந்து அதோட மெக்கானிக்ஸ் வேலை செய்யுது. அப்புறம் வான்வெளிகளில் எப்படி வந்து அந்த கோள்கள்லாம் எப்படி எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க சரிங்களா, எப்படி இப்படிலாம் ஈர்ப்பு விசை எப்படி வந்து அதை பிடுங்குறது, எப்படி ஒரே இடத்துல இருந்து சகிச்சுக்கிறது, எப்படி அது பிளந்துக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் படிக்கணும்ல. அடுத்த ரியாக்ஷன் மாவு போய் என்ன பண்ணுது, சர்க்கரையா மாறுது, சர்க்கரை போய் எனர்ஜியா மாறுது சரிங்களா, கெமிக்கல் எனர்ஜியா மாறுது, கெமிக்கல் எனர்ஜி போய் என்ன பண்ணுது, பயாலஜிக்கல் கரன்சியா மாறுது, பயாலஜிக்கல் எலிமெண்ட்ஸா மாறுது, டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறுது, ப்ரோட்டீன்ஸா மாறுது. அந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அந்த சர்க்குலேஷன் வருது இல்லை. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதியியல் ரகசியம்லாம் படிச்சோடனே இதுக்கு மேலே ஒழிக்கிறது ஒன்றுமே கிடையாது உங்ககிட்ட அப்படின்ற நேரத்தில் அவர் கரெக்டாக இதுக்கு மேலே உனக்கு சளிப்பு வர மாட்டோம் புளிப்பு சர்வீஸில் வந்து அவர் ரொம்ப இதுவாக இருக்கு சரிங்களா. கரெக்டான ஒரு சரி டிசைட் பண்ணி உனக்கு எதுக்கு நான் சர்வ் பண்ணாமல் இருப்பேன், பசியே கேட்டில்ல உனக்கு அந்த இந்த வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அவர் வாங்க வைக்கிறார் கரெக்டாக சரிங்களா. ஸோ அதனால தான் இகையில பரநிலை பொருளாய் அகமர இப்போ ஓதி அகம்னும் போது ஜெனடிக் லெவலில் வந்துடும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பராபரை கூட்டு போயிடும் அகம்னாலே சரிங்களா. அந்த அகத்தை தாண்டி உங்களுக்கு வந்து இன்னொரு அகம் இருக்கா, மைய அகம் இருக்கா. மையம் மட்டும் பார்த்தவங்க நீங்க மெய்ய பார்க்கணும் கொஞ்சம். அந்த மாதிரி தனி அகம் அகத்துக்குள்ளார அகம் இருக்கு பார்த்தாங்க தங்கம். ஓகே நான் ஒத்துக்கிறேன் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றது, அதை நீ கொஞ்சம் விரிச்சு காட்டு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ மக்கள் குரு கிட்ட வந்து நல்லா விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அரசர்கிட்ட அரசர் விளக்கம் கேட்பாரு சரிங்களா. நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட என்னோட நடத்துல இருந்து? ஆமா இப்ப நான் கேட்டேன், எனக்கு அகவுல அந்த அளவுக்கு புரியாதுப்பா, எனக்கு சும்மா படிக்க தெரியுது ஓரளவுக்கு தான் வந்து அர்த்தம், சிலது அர்த்தம் தெரியுது, சிலதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு நல்லா சொல்லு, நல்லா எல்லாருமே கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்.
நான் சொன்னேன் நம்பனே வாயில் வந்துருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, ஜெனட்டிக்ஸும் தாண்டி இது வந்து பொருந்திய பொய்யகத்தில் வந்து பொருந்ததுன்ட்டாரு. ஜெனட்டிக்ஸ் இப்போ ஜெனட்டிக்ஸ் நம்ம என்ன இது வரைக்கும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நியூட்ரி ஜெனட்டிக்ஸில் வந்து பொருந்திக்கிறாரு. நியூட்ரி எப்போ ஜெனட்டிக்ஸ் சரிங்களா, அதுலேருந்து ஆரம்பித்து உங்கள் பாடி உதாரணத்துக்கு உங்கள் சாப்பாடை வந்து காவல் காத்து நான் இந்த சாப்பாடு அது ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லலை. இது உதாரணத்துக்கு இந்த இயற்கை பேரழிலே வந்து என்ன பண்ணுது, அந்த சாப்பாடு குறைஞ்சிச்சுனாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஹைட்டாக போயிடுச்சு, ஒட்டகச்சிவிங்கெல்லாம் ஹைட்டாக இருக்கிறது காரணம் என்ன, அவங்க அந்த மாதிரி யாரெல்லாம் அங்கே சாப்பாடு கிடைச்சோ அவங்க மட்டும் தான் உயிர் வாழ முடிஞ்சு சரிங்களா. அதே மாதிரி யாரெல்லாம் அந்த இதை உடச்சி அதை பழக முடிஞ்சோ அந்த விதைகளை அவங்களால மட்டும்தான் வந்து தப்பி படைக்க முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியுது, பொருந்திக்க முடியுது. ஸோ வள்ளலார் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஏற்ற எங்கெங்கெல்லாம் வந்து பொருந்திக்கணும் அவர் நல்லாவே தெரியும் அவருக்கு தெரியும் சரிங்களா. அது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம போய் படிச்சிருக்கோம்ல மாலில் ஆரி இது வந்து நம்ம என்ன பண்ணோம், சர்க்குலேஷன் அவங்களோட சர்க்குலேஷன் உடஞ்சி எல்லாமே இது காணாம போயிடுற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. பட் அந்த இது பண்ணுறது சர்க்குலேட் பண்ணுறது யாருன்னு நம்மளுக்கு தெரியுது, அருட்பெருஞ்சோதி சரிங்களா. அப்படி தெரியும் போது தான் வெட்ட வெளியாகவும் தெரியும், அருட்பெரு வெளியாகவும் தெரியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கிட்டு அருட்பெருஞ்சோதி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம பார்த்துட்டு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.